மாட்ட திங்கறங்கறீங்களே வெக்கமா இல்ல? நீ தமிழன் எப்படி சொல்லுவ? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்களுடைய உமர். ரீசெண்டாக தமிழ்நாட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, பொது இடங்களில் யாரும் மாடுகள் வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்டோடைய தீர்ப்பு வந்திருக்கு. ஸோ இதை தொடர்ந்து இந்து முன்னணி கட்சியை சேர்ந்த நண்பர்களும் இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த நண்பர்களும் சங்கி நண்பர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, காவல்துறையோட உதவியோட மாடுகளை கைப்பற்றி கௌசாலைக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. இந்த கேஸை யார் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த ஒரு சங்கி நண்பர் தான் இந்த கேஸை போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட கேள்வி என்னன்னா, எந்த முஸ்லீமும் தீபாவளி அப்போ ஏர் பொல்யூஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றதில்ல. எந்த ஒரு முஸ்லீமும் எந்த ஒரு கிறிஸ்டியனும் ஹோலி அப்போ தண்ணி வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றதில்ல. எந்த ஒரு முஸ்லீமும் எந்த ஒரு கிறிஸ்டியனும் விநாயகர் சதுர்த்தி அப்போ டிராஃபிக் ஜாம் ஆகுது, சாலை நெரிசல் ஏற்படுது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றதில்ல. ஆனா எதனால இந்த சங்கி நண்பர்கள்லாம் இந்த மாதிரி பக்ரீத் டைமில் மட்டும் ஈது டைமில் மட்டும் இவங்களாம் அனிமல் ஆக்டிவிஸ்டாக மாறிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக புரியல. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டைம் டிவிகேவை சேர்ந்த முஸ்தபா அப்படின்ற ஒரு சனாதானத்தை பற்றி பேசினதுக்கு அத்தனை சங்கிகளும் கொதிச்சு எழுந்தாங்க. ஏன்னா நீ ஒரு முஸ்லீம், நீ எப்படி சனாதானத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் கேட்குறாங்க. ஈவன் உதயண்ணா அவர் சனாதானத்தை பற்றி பேசினது கூட அவர் கிறிஸ்டியனாக மாற்றி இவர் ஒரு கிறிஸ்டியன், இவர் பேசக்கூடாது அப்படின்றானுங்க. ஸோ ஒரு முஸ்லீமும் ஒரு கிறிஸ்டியனும் சனாதானத்தை பற்றி பேசக்கூடாது அப்படின்னா நீ எப்படி அடுத்தவனோட ஃபெஸ்டிவல்குள்ளே மூக்க நுழைக்கிற? சரியா? உனக்கு எந்த அளவுக்கு அடுத்த விஷயத்துல மூக்க நுழைக்க உரிமை இருக்கோ அந்த மாதிரி இவங்களுக்கும் உரிமை இருக்கு அப்படின்றதுக்கு நீ ஏதாவது சான்ஸ் எடுத்து கொடுக்குற. சரியா? அது மட்டும் இல்லாம பல சங்கி நண்பர்களே என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சில முஸ்லீம் மன்னர்களே மாட்டுக்கறி சாப்பிட்டதில்ல, ஒரு சில முஸ்லீம் மன்னர்களே பக்ரீத்துக்கு வந்து மாட்டை குர்பானி கொடுத்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சங்கி நண்பர்கள் சொல்றாங்க. சரிங்களா? அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச முஸ்லீம் லீடர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்தியன் முஸ்லீம் லீடர் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அவுரங்கசீப் ஆலம்கீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர் பீஃப் சாப்பிடக்கூடியவர் தான். அப்போ நான் சாப்பிட்லாம்ல, அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல. இந்த நேரத்தில் டிவிகே என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, தீர்ப்பு வந்த உடனே இதுக்கு ஒரு மேல்முறையீடு பண்ணியிருக்கணும். அவங்க ஒரு அறிக்கையாவது விட்டுருக்கணும். முதல்வரும் வாயை திறந்து பேசலை எதுவுமே, அவங்களுக்கு கீழே இருக்கவங்களும் யாரும் வாயை திறந்து எதுவும் பேசலை அப்படின்றது தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இப்போ ஒரு சில டிவிக்கு நண்பர்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடத்துல நீங்கள் வெட்டலாம்ல, பொது இடத்துல தான் வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, கில்லி படத்தில் விஜய் எப்படி பப்ளிக் பிளேஸில் த்ரிஷாவோட கழுத்தில் கத்தி வைப்பாரோ அந்த மாதிரி எல்லா முஸ்லீம்களும் பப்ளிக் பிளேஸில் வச்சு அறுத்துக்கிட்டு இருக்காங்க, மாட்டை அறுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம டிவிக்கு நண்பர்கள் நினச்சிக்கிறாங்க. இவங்க யார்? இந்த இந்து முன்னணி யாரு, இந்து மக்கள் கட்சி இந்த நண்பர்கள்லாம் யாரு? அதை தான் நான் கேட்கிறேன். இங்க அதுக்காக ஒதுக்கப்பட்ட இடம் அப்படின்னு யாராவது ஒருத்தங்க முடிவு பண்றாங்களே, அங்கதான் பிரச்சனையே வருது. இந்து முன்னணி நண்பர்கள், இந்து மக்கள் கட்சி நண்பர்கள்லாம் இருக்காங்களே, அவங்களுக்கு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுடைய கொள்கை என்ன? மாடை இந்த இடத்துல அறுக்கக்கூடாது அப்படின்றது தான் உங்களுடைய நிஜமான கொள்கையா? பீஃப் யாருமே சாப்பிடக்கூடாது அப்படின்றது உங்களோட கொள்கையா? நிஜமா ஓப்பனா உங்களுடைய கொள்கையை உடைச்சு பேசுங்க. ஆமா, யாருமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம அது சம்பந்தமா விவாதிக்கலாம், பிரச்சனை இல்லை. சரிங்களா? அதாவது மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க, ஏன் அப்படின்னு நான் ரீசன் கேட்டேன். இப்போ நான் பல வருஷமா ஒரு விஷயத்த சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு வந்து ப்ரோட்டீன் தேவைப்படுது, நான் சாப்பிட்றேன் அப்படின்னா அது ஏன் நான் சாப்பிடக்கூடாது, நான் சாப்பிட்றத நிறுத்தணும் அப்படின்றதுக்கு ஒரு சில ரீசன்ஸ், ஜென்யூனான ரீசன்ஸ் எனக்கு தேவை. சரிங்களா? நீங்கள் சொல்லக்கூடிய ரீசன் என்னென்னா, நீங்கள் வந்து மாட்டை வந்து அம்மாவாக பார்க்குறீங்க, அதை புனிதமாக பார்க்குறீங்க, அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க. சரிங்களா? நீங்கள் புனிதமாக பார்க்குறீங்கன்னா, நீங்கள் அம்மாவை பார்க்குறீங்கன்னா நீங்கள் சாப்பிடாதீங்க, பிரச்சனை இல்லை. சரிங்களா? நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் இல்லை. சரிங்களா? நண்பர் பாரிசாலன் மாதிரி ஒரு சில தமிழ் தேசியவாதிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, மாடை நாங்கள் வளர்க்குறோம், நாங்கள் நண்பனாக பார்க்குறோம், வீட்டில் ஒருத்தனாக பார்க்குறோம், அதனால நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்கிறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னா, மாட்டை முஸ்லீம்கள் வயக்காட்டில் அறுவடை பண்ணி கொண்டு வரோமா? எங்கேருந்து வருது? மாடு வளர்க்குறவங்க அந்த பால் கொடுக்குற பருவம் முடிஞ்சக்கப்புறம் அவங்க தானே அதை சந்தையில் கொண்டு வந்து விற்கிறாங்க. இந்த மாட்டை அறுக்கிறதுல சாப்பிட்றதுல இவ்வளோ பிரச்சனை பண்ணக்கூடியவங்க ஏன் மாட்டை விற்கிறவங்கள்ட்ட போய் யாரும் பிரச்சனை பண்ண மாட்டீங்க? முஸ்லீம்கள் மாடுகளை நாங்கள் வாங்க மாட்டோம், பக்ரீத்துக்கு யாரும் குர்பானி கொடுக்காதீங்க மாட்டை அப்படின்னு சொல்லி சொன்னால் அது எங்கே போய் முடியும்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்கள். வெஸ்ட் பெங்கால் என்ன ஆச்சுன்னு போய் பாருங்க. கண்ணீர் விட்டு கதறதும் கண்ணீர் விட்டு அழுகுறதும் யாருன்னு போய் பாருங்க. சரிங்களா? நம்ம நாட்டில் மில்லியன் கணக்கான மக்கள் எப்பயோ பசுமாட்டுப்பால் வியாபாரத்துலேருந்து எரும மாட்டுப்பால் வியாபாரத்துக்கு லட்சக்கணக்கான பேர் எப்பயோ நகர்ந்து போயிட்டாங்க. சரிங்களா? இங்க பண்ணக்கூடிய வேலை என்னன்னா, மாட்டுப்பால் விநியோகம் இருக்குல்ல, அதையவே பாதிக்கும். பேசிக்கலி இந்த பால் கொடுக்குற பருவம் முடிஞ்சக்கப்புறம் அதை வச்சு மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ அதை கறிக்கு விற்க முடியல அப்படின்னா எருமைகள் வாங்கி வச்சு வளர்க்குறாங்க, எருமை பால்களை விற்கிறாங்க, எருமையை கறிக்கும் விற்கிறாங்க. சரிங்களா? அங்கே எவனும் பிரச்சனை பண்ணுறதில்ல. மாடு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதோ அதே பர்பஸ்க்கு தான் எரும மாடு யூஸ் ஆகுது. சரிங்களா? இங்கே மாட்டுக்கறி சாப்பிட்டா ஒருத்தன் பிரச்சனை பண்ணுறான், எருமகறி சாப்பிட்டா அவனுக்கு அவ்வளோ டென்ஷன் ஆக மாட்டேதுன்னா அப்போ இங்கே பிரச்சனை என்ன? ஏன் வெளிநாட்டுக்கு யாரும் பீஃப் எக்ஸ்போர்ட் பண்ணுறதே இல்லையா? எனக்கு புரியல நிஜமா. இவங்க என்ன சொல்ல வராங்க, இவங்க என்ன ப்ரூவ் பண்ண நினைக்கிறாங்க? வெஸ்ட் பெங்கால் அழுகுறாங்களே இந்த விவசாயிகள், மாடு வளர்க்குறவங்களாம் அழுகுறாங்களே, அவங்களுடைய கண்ணீருக்கு யாரா பதில் சொல்கிறீங்க? மாட்டை அவன் வந்து கறிக்கு விற்கலை,
வேற ஆப்ஷன் என்ன இருக்கு? கௌசாலைக்கு அனுப்ப சொல்றியா? எத்தனை ஊர்கள்ல கௌசாலையில ஸ்கேம் பண்ணி எத்தனை மாடுகள் அவங்க வந்து பட்னி போட்டு கொண்டிருக்காங்க தெரியுமா? இப்ப ரீசெண்டா ராஜஸ்தான்ல அத்தனை மாடுகள் வந்து குப்பையில கிடக்குது. அத்தனை மாடுகளும் ஏன்னு ரீசன்லாம் எனக்கு தெரியல, சரிங்களா? ஆனா குப்பையில அத்தனை மாடுகள் கிடக்குது. இதெல்லாம் எவன் மனசையும் புண்படுத்தலையா? இவனுங்களுக்கு வந்து மாடுகள் பிரச்சனை இல்லை, பீஃப் சாப்பிட்றது பிரச்சனை இல்லை, அது முஸ்லீம்கள் பண்றாங்க அப்படின்றதான் பிரச்சனை. இந்த விவசாயிகள் பாதிக்கப்படுறது பிரச்சனை இல்லை, இவனுங்களுக்கு வந்து எதை பத்தியுமே பிரச்சனை இல்லை. இவனுங்களுக்கு தேவை அரசியல் பண்றதுக்கு ஒரு விஷயம் வேணும். பாகிஸ்தான் பக்கத்து நாடு, பசுமாடு, இதை விட்டா இவனுக்கு வேற அரசியல் கிடையாது அப்படின்னு சொல்லி சீமான் அண்ணன் சொன்னதான் ஞாபகம் வருது. அதுக்குன்னு நான் என்டிகே காரன் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்துடாதீங்க, நான் என்டிகேவும் கிடையாது. மாட்டை நீ அம்மாவா பாக்குற, சரியா? நீ சாப்பிட்ற வெண்டைக்காய் புடலங்காவை நான் வந்து சித்தப்பா பெரியப்பாவை பார்த்தா நீ என்னுடைய உணர்வுக்கு மரியாதை கொடுத்து அதை சாப்பிட்றத விட்டுருவியா? மாட்டை அதே மாதிரி தான். மாட்டை நண்பனா பார்க்குறீங்களா? அந்த மாட்டை சந்தையில் கொண்டு வந்து விற்கிறவன் யாரு? அதை வளர்க்குறவன் தானே. நாங்கள் என்ன வயக்காட்டில் அறுவடை பண்ணியா கொண்டு வரோம்? சரி, மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது. இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா மட்டன் இருக்குது. மாட்டுக்கறிக்கு ஆல்டர்னேட்டிவாக மட்டன் இருக்குது, சரிங்களா? மட்டன் கிலோ 1000 ரூபாய்க்கு விற்குது, சரிங்களா? நீங்கள் ஒரு சராசரியாக நம்ம நாட்டில் நம்ம ஊரில் சராசரியாக ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டுக்கே எவ்வளோ சம்பளம் வருது அப்படின்னா ஒரு 10,000 15,000 ரூபா வருது சம்பளம், சரிங்களா? அதை வச்சு மாதத்துக்கு ஒரு 4 நாள் மட்டன் வாங்குறான்னு வச்சுக்கோங்க. வாரத்துக்கு ஒரு நாள்லாம் கறி எடுக்கக்கூடாது. அடிப்படையாக 150 கிராம் ப்ரோட்டீன் அப்படின்றது ஒரு மனுஷனுக்கு டெய்லியும் தேவை. சரி, ஒரு பேச்சுக்கு மாதத்தில் 4 நாள் கறி எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. நான் அதுக்கே 4000 ரூபா ஆகுது. 10,000 ரூபா 15,000 ரூபா சம்பளம் வாங்குறவன் மாதத்துக்கு 4000 ரூபா மட்டனுக்கே போயிடுச்சுன்னா அப்புறம் மீதி இருக்க காசை வச்சு அவன் என்ன பண்ணுவான்? நாட்டில் எல்லாத்துக்குமே குறைஞ்சபட்ச சம்பளம் 50,000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்துங்க. அதுக்கப்புறம் வந்து பீஃபை விட்டுருங்க, மட்டன் சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் மாற்றிக்கிறோம், சரிங்களா? அதாவது மாட்டை நான் வளர்க்கலை, என்கிட்ட நிலமும் இல்லை, என்கிட்ட மாடும் இல்லை. அதாவது ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா நாட்டில் 71% தலித்துகள் நிலமில்லாத விவசாய கூலிகளாகவே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 2006 சச்சார் கமிஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா SC ST மக்களை விட முஸ்லீம்களோட நிலை ரொம்பவே மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா? நான் மாட்டை வளர்க்கலை, என்கிட்ட நிலமும் இல்லை, நான் வந்து என்னுடைய உழைப்பை தான் நான் மூலதனமாக போட்டு என்னோட உழைப்பை விற்று நான் வாழ்கிறேன், சரிங்களா? அப்படி இருக்கும்போது நான் மாட்டை சாப்பிடக்கூடாது, நான் பீஃப் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு எவனுக்கு உரிமை இருக்குது? நான் பீஃப் சாப்பிட்றத உங்களுக்காக நான் ஏன் விடணும் சொல்லுங்கள்? மாட்டை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேதத்தில் எங்கேயும் இல்லை, சரிங்களா? மனுஸ்மிருதிலையோ இல்லை எதுலேயுமே எங்கேயுமே இல்லை, சரிங்களா? இவனுங்களா இடையில கொண்டு வந்தது தான். புத்தரோட காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க எல்லாருமே பீஃப் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவங்க தான். நீயா ஒரு விஷயத்த உன்னுடைய கம்ஃபர்டபுளுக்காக கொண்டு வந்துக்கிட்ட, சரிங்களா? நான் அதை தப்புன்னு சொல்ல, நீ சாப்பிடாம இரு. அதுவும் இந்த நேரத்துலையும் நம்ம திமுக நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விஜய்க்கு ஓட்டு போட்டிங்களா, அனுபவிங்கடா அப்படின்னு சொல்லி பேசுகிறானுங்க. எவனோ ஒரு குப்பனோ சுப்பனோ ஒரு 200 ரூபா வாங்கிட்டு ITவிங்கில் வேலை செய்கிறவன் எவனோ ஒருத்தன் பேசினானா கொஞ்சம் ஓகே அப்படின்னு சொல்லலாம். பெரிய பெரிய அரசியல்வாதிகளே பேசுறாங்க இது இந்த டைம்ல. தெரியாம இஸ்லாமியர் சில பேர் வந்து தேவக்காக ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு பரிசா மாடு வெட்டக்கூடாது வீதியில அப்படிங்கிற சட்டம் வந்திருக்குன்னு சொன்னா எப்படி பரிசு கொடுத்திருக்காங்க? தேவக்கா வந்து அந்த பரிசை நீங்க கொடுத்திருக்காங்க. இஸ்லாமியர்கள் புரிந்து கொண்டு கழகத்திற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகோளை வைக்கின்றேன். பாட்டு போட்டீங்களா, நீங்க ரீல்ஸ் போட்டீங்களா, இது உங்களுக்கு தேவைதான் அப்படி கமெண்ட் போடுறானுங்க. இதுதாங்க இவங்க அரசியல். இவங்க எல்லாரும் எதிர்ப்பாங்க. எனக்கு நீ ஓட்டு போடல, நீ கொண்டு வரலையா, நான் கேவலமா பிஹேவ் பண்ணுவேன், என்னுடைய ரியல் ஃபேஸ் என்னங்கிறத நான் காட்டுவேன் அப்படின்னு இவ்வளவு கேவலமான ஒரு அரசியல் பண்றாங்க. இந்த பேச்சால தான் உங்களுக்கு பின்னடைவு, உங்களுடைய படுதோல்விகள் எல்லாமே வந்து உங்களுடைய ஆணவமான பேச்சுக்களால் வருது. அது நாங்க மட்டும்தான் ஆள பிறந்தவங்க, மத்தவெல்லாம் எங்களுடைய அடிமைகள் அவங்க நினைக்கிறாங்க. இல்ல, இது எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா? முதல்ல நீங்க எதிர்க்கட்சியா உட்காரும் போது என்ன சொன்னீங்க? நாங்க வந்து பிரமாதமான ஒரு எதிர்க்கட்சியா வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. எதிர்க்கட்சியோட வேலை என்ன? இந்த மாதிரி தோற்கடிச்ச மக்களை திரும்ப திரும்ப அசிங்கப்படுத்துறதா, அவமானப்படுத்துறதா? ஜல்லிக்கட்டு பிரச்சனை வந்துச்சு, சரிங்களா? அந்த டைம்ல அதிமுக தான் ஆட்சியில் இருந்தாங்க. நீங்க அந்த டைம்ல சொன்னீங்களா எங்களுக்கடா ஓட்டு போட்டீங்க, அனுபவிங்கடான்னு அந்த டைம்ல சொன்னீங்களா? தூத்துக்குடி ஸ்டெர்லைட் பிரச்சனை அந்த டைம்ல சொன்னீங்களா எங்களுக்கடா ஓட்டு போட்டீங்க, அனுபவிங்கடான்னு அந்த டைம்ல சொன்னீங்களா? 8 வழி சாலை பிரச்சனை, ஹைட்ரோ கார்பன் பிரச்சனை, எல்லாத்துக்கும் இப்படிதான் சொல்லிட்டு இருந்தீங்களா? இதே தலித்துகளுக்கு ஒரு பிரச்சனை வருது அடிப்படையா, இந்த ஆணவ கொலை இஷ்யூலாம் நடந்துச்சு, அதுக்கெல்லாம் இப்படிதான் சொல்லிட்டு இருந்தீங்களா? சோ முஸ்லீம்களை பார்த்தா மட்டும் உங்களுக்கு எப்படி தெரியுது? முஸ்லீம்களை லீட் பண்றதுக்கு திரும்ப மாதிரி ஒரு தலைவர் இல்ல, நம்மளுக்குன்னு ஒரு அரசியல் கொள்கையோ ஒரு பொருளாதார தத்துவமோ நம்மளுக்குன்னு சொந்தமா எதுவுமே இல்லை, சரிங்களா? ஒண்ணுமே இல்ல. ஸோ அப்படி இருக்கனால தான் இவனுங்கெல்லாம் நம்மளை லீஸுக்கு எடுத்த இந்த ஆடு மாடுங்க மாதிரி பார்க்குறானுங்க, சரிங்களா? நம்மளை வெறும் ஓட்டா மட்டும் தான் பார்க்குறானுங்க இவனுங்க. நம்ம பிரச்சனையெல்லாம் இவங்களுக்கு ஒரு விஷயமாவே தெரியல, சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உடன்பிறப்புகள் தெரிஞ்சுக்கோங்க. இப்படி கொழுப்படுத்து வார்த்தைகள் விடுறீங்களா, இந்த மாதிரியான வார்த்தைகள்னால தான் நீங்கள் குளத்தூரில் அப்பா விளந்தீங்க. மறுபடியும் இந்த மாதிரி திரும்ப திரும்ப பேசி சேப்பாக்கத்தில் சின்னவரை தொலைச்சிடாதீங்க. அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். இந்த நேரத்தில் நம்ம யார் யாரை கண்டிக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த நேரத்தில் சைலண்டாக இருக்கக்கூடிய டிவி கேட்காரங்களை கண்டிக்கணும். இந்த நேரத்துலையும் இவ்வளோ கேவலமான ஒரு பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய DMK காரங்களை கண்டிக்கணும். நம்ம முஸ்லீம்களுடைய மத விவகாரத்துக்குள்ள வரக்கூடிய சங்கிகளை நம்ம இந்த நேரத்தில் கண்டிக்கணும். அது மட்டும் இல்லாமல் சங்கிகளுக்கு பி டீமாக எவன்லாம் செயல்படுறானோ
அடுத்தவனோட உணவு பழக்கத்துக்குள்ள எவன்லாம் வரானோ அவன் அத்தனை பேரையுமே நம்ம இந்த நேரத்தில் கண்டிக்கணும். இஸ்லாமோஃபோபியாக்கு எதிரான நியூஸ்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உமர் அல் இஸ்லாம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு இன்ஸ்டாகிராமில் பார்த்துக்கிட்டு இருந்தால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்.